وعدوا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين ولا تستوي الحسنة ولا السيئة صبروا وما يلقى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலே பெரும் திரளாக நாம் குழுமி இருக்கிறோம். இது வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் என்ற பெயரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரதட்சணை என்ற இந்த கொடிய பழக்கம் திருமறை குர்ஆனிலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூக அமைப்பிலோ காணப்படாத ஒரு கொடுமை என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக முதலில் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்களை ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து மக்கள் என்று இஸ்லாமிய வரலாறு குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் யாரை சந்தித்தார்களோ அந்த மக்கள் மூட நம்பிக்கைகளிலே ஆழ்ந்து கிடந்தார்கள். மூட்டிக பழக்க வழக்கங்களை எல்லாம் மார்க்கம் என்ற பெயரால் செய்து வந்தார்கள். அறிவுபூர்வமான ஒரு நடவடிக்கையும் அவர்களிடத்திலே காணப்படவில்லை என்ற காரணத்தால் அவர்களை இஸ்லாமிய வரலாறு அறியாமை கால மக்கள் என்று சொல்கிறது. அந்த அறியாமை காலத்து மக்கள் கூட இந்த வரதட்சணை என்ற கொடுமைக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கவில்லை. அந்த மக்களும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்த்த அபூ ஜஹில், அபூ லஹப் போன்றவர்கள் கூட தங்களுடைய திருமணங்களின் போது பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்கிற அளவுக்கு அறியாமை காலத்து மக்களிடம் காணப்படாத ஒரு கொடுமைதான் இந்த சமுதாயத்தில் இப்போது தலைவிரித்து ஆடுகிற வரதட்சணை. குர்ஆனில் இல்லை என்று நமக்கெல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் இந்த நடைமுறையை நமக்கு கற்றுத்தரவில்லை என்று தெரியும். ஆனால் அறியாமை கால மக்கள் கூட செய்யாத ஒரு கொடுமை, அவர்களே ஒதுக்கி வைத்திருக்கிற ஒரு கொடுமையைத்தான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் சர்வ சாதாரணமாக செய்து வருவதை பார்க்கிறோம். இஸ்லாத்திற்கு இது அப்புறப்பட்ட அந்நியமான ஒரு கொள்கை. நம்முடைய தமிழக அமைப்பில், இந்து சமுதாய அமைப்பில், இந்தியாவுடைய சமூக அமைப்பிலையாவது வரதட்சணை என்று ஒன்று இருந்துதான் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் கடந்த காலங்களில் பெண்களுக்கு பரிசம் ஆண்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. பெண்கள்கிட்ட வந்து வாங்கினது கிடையாது. இந்து சமூக அமைப்பை நீங்கள் பார்த்தால் கூட வரதட்சணை என்பது அதுக்கு எதிரானது, இஸ்லாத்துக்கு எதிரானது. அந்த காட்டுமிராண்டி சமுதாய மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு கூட இது எதிரானது. இந்து சமய மக்களுக்கு எதிரானது. நம்ம நாட்டில் உள்ள அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. மாநில அரசாங்கத்தினுடைய சட்டப்படி அது ஒரு குற்றம், மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டப்படி குற்றம். இப்படி பல வகையில் ஒரு காரியத்தை தீமை என்று சொல்றதா இருந்தா வரதட்சணை தான் சொல்ல முடியும். விபச்சாரத்தை கூட எல்லாரும் ஏகமானதா தீமைன்னு சொல்ல காணோம். சில பகுதி அனுமதிச்சிருக்கிறான். நம்ம நாட்டில் சில பகுதிகளில் சட்டப்பூர்வமா போர்டு போட்டு அதை செய்யலான்னு வச்சிருக்கிறான். சில பேர் தான் அதை தீமைன்னு சொல்றாங்க, பல பேர் அது தீமை இல்லைன்னு நினைக்கிறாங்க. மதுபான அருந்துவது கூட எல்லாரும் தீமைன்னு ஒத்துக்கிட்டாங்களா? நாட்டுடைய சட்டம் அப்படி சொல்லுதா? அரசாங்கமே கள்ளு கடைகளை திறக்கிறது, சாராய கடைகளை திறக்கிறது. நம்மள மாதிரி விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் தான் இது தப்புன்னு சொல்லி கத்திரமே தவிர எல்லாரும் தீமைன்றதை ஒத்துக்கிட்ட விஷயமான்னு கேட்டா இல்ல.
இப்படி பல தீமைகள் இந்த நாட்டில் இருக்கிறது. எல்லாரும் சகட்டு மேனிக்கு ஒரு காரியத்தை தீமைன்னு சொல்றாங்கன்னா அது வரதட்சணையா தான் இருக்க முடியும். அது முஸ்லீமுக்கும் தீமை, இந்துவுக்கு தீமை, கிறிஸ்தவனுக்கு தீமை, மனிதாபிமானத்தை பேணுகிறவனுக்கு தீமை, மதங்களை வேணான்னு சொல்றான் பாருங்க அவனுடைய பார்வையில தீமை, குர்ஆன் படி தீமை, நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் படி தீமை, நம்ம தமிழ் மண்ணுக்கு தீமை, நம்ம மரபுக்கு தீமை. எந்த பார்வையில் அந்த வரதட்சணையை அணுகினாலும் அது ஒரு கொடுமை. இப்படி ஒரு ஏகமானதான ஒரு மேட்டர் நம்ம நாட்டில் தீமைன்னு அறிவிக்கப்பட்டது வரதட்சணையா தான் இருக்க முடியும். இப்படி தெளிவாக தெரிகிற அந்த ஒரு தீமையை எப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பொதுவாக தீமைகளை நீங்க பார்க்கலாம். தீமை என்று அறிவிக்கப்பட்ட விஷயங்களை ஒளிந்து மறைந்து வெக்கப்பட்டுக்கிட்டு செய்வான். இந்த பீடி குடிக்கிற ஒரு சின்ன தீமையை கூட அப்பனுக்கு முன்னாடி குடிப்பானா? குடிக்க மாட்டான். வாத்தியாருக்கு முன்னாடி மூஞ்சில ஊதுவானா? அது ஒரு சின்ன தப்பு. இந்த சின்ன தப்ப கூட எப்படி செய்யறான்? அவன் ஒளிஞ்சுக்கிட்டு அவனை ஒத்தவர்கள் மத்தியில பீடி குடிச்சு நிப்பான தவிர தகப்பனுக்கு முன்னாடி குடிப்பானா? பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு முன்னாடி குடிப்பானா? அஜரத்துக்கு முன்னாடி குடிப்பானா? முத்தவள்ளிக்கு முன்னாடி போய் குடிப்பானா? பள்ளிவாசல்ல போய்கிட்டு குடிப்பானா? கோயில்ல போய் குடிப்பானா? பீடிய கோயில்ல பீடி குடிக்க மாட்டான், சர்ச்சில் பீடி குடிக்க மாட்டான், பள்ளிவாசல்ல பீடி குடிக்க மாட்டான், வாத்தியாருக்கு முன்னாடி குடிக்க மாட்டான், மதகுருக்கு முன்னாடி குடிக்க மாட்டான். இந்த உலகமெல்லாம் தீமைன்னு ஒத்துக்கிற இந்த விஷயத்தை எல்லாருக்கும் முன்னாடி செய்வான். இந்த வரதட்சணை தீமை இருக்கு பாருங்க, எல்லாரும் சேர்ந்து செய்வான். பள்ளிவாசல்ல செய்வான், ஊருடைய முக்கியஸ்தர்கள் முன்னிலையில வச்சு செய்வான், மத குருமார்கள் முன்னிலையில வச்சு செய்வான், அவர்களை சாட்சியாக்குவான், அதை ரெக்கார்டு பண்ணுவான், அதை வாங்கி கொடுக்க ஒரு நிகழ்ச்சி நடத்துவான், நம்மளை எல்லாம் அதை கூப்பிடுவான், நம்மள அதுல போய் உட்காருவோம். இந்த தீமை உலகமெல்லாம் தீமை என்று ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் உலக மக்கள் சேர்த்து அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு அநியாயம் பாத்தீங்களா? எந்த தீமையில கருத்து வேறுபாடு இருக்கிறதோ அந்த தீமையில ஒளிஞ்சு மறைஞ்சு செய்யறோம். தண்ணி அடிக்கிறோம், ஒளிஞ்சுக்கிட்டு தான் செய்யறான். விபச்சாரம் செய்யறவன் ஒளிஞ்சுக்கிட்டு தான் செய்யறான். எந்த தீமையில தீமையா இல்லையான்னு சண்டை இருக்கிறதோ அந்த தீமைகள் எல்லாம் ஒளிந்து மறைந்து வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் வரதட்சணைங்கிற தீமை எப்படி நடத்தப்படுகிறது பாத்தீங்களா? நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் எப்படி நடத்தப்படுகிறது? வரதட்சணை வாங்கி கொடுப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி இல்ல, வரதட்சணையை வாங்கி பெண் வீட்டார்த்த வாங்கி மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுப்பதற்காக மதகுரு அஜர்த் எல்லாம் அழைக்கப்படுவார். இங்க உள்ள அறிமுகமானவர்கள் அழைக்கப்படுவார்கள். அது ஒரு தட்டுல வச்சு தொட்டு ஒவ்வொருத்தரும் ஊருடைய முக்கியஸ்தர்களா தொடுவார். ஒவ்வொருத்தரும் தொட்டு 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 எல்லாரும் நாங்க இந்த அக்கிரமத்தில் பங்கு. அதுக்கு ஒரு ஆள் பாத்தியாம்பார். அவர் யாரே மதகுரு இருக்கார் அஜர்த்து, இந்த அக்கிரமத்தை பாத்தியா? இந்த அல்பாத்தியாக்கு என்ன அர்த்தம்னா இந்த அநியாயத்தை பாத்தியா, இந்த அக்கிரமத்தை பாத்தியான்னு சொல்லி நம்ம எல்லாரையும் சாட்சியாக்கி பிரமுகர்களை சாட்சியாக்கி இந்த தீமை ஒரு பங்கன் என்ற பெயரிலே விழா என்ற பெயரிலே நடத்தப்படுகிற கொடுமையை பார்க்கிறோங்க. அப்ப என்ன விஷயம்? இந்த வரதட்சணை என்பதை ஒரு முஸ்லீம் எப்படி செய்கிறான்? நான் கேட்கிற கேள்விதான். ஒரு முஸ்லீம் பன்றி உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. தொழுவாத ஒரு முஸ்லீம், நோன்பு வைக்காத ஒரு முஸ்லீம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பள்ளிவாசலுக்கு வருவான், 2 தடவை. அந்த முஸ்லீம் வாடா பன்றிக்கறி பிரியாணி இருக்கு சாப்பிடுனா வருவானா? ஒரு முஸ்லீம் அவன் தொழுகிறது பெரிய பேணுதலான முஸ்லீம் இல்ல, சராசரியான ஒரு முஸ்லீம் கூட இல்லவன், இஸ்லாத்தை வாழ்க்கையில் அறவே கடைபிடிக்காதவன். இப்படி நடக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு பன்றிக்கறி பிரியாணியை வச்சு பிரியாணி பன்றிக்கறியில போட்டிருக்கு சாப்பிட வர்றியான்னு கேட்டா மாடி அது ஹராம், அதை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றான். எவனுமே தொடமாட்டேங்கிறான். ஏன் தொடமாட்டேங்கிறான்? இந்த பன்றிக்கறி தீமை என்பது அவ்வளவு அழகாக இவர்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. தீமைன்னு விளங்கி தெரிஞ்சுக்கிட்டு யாரும் செய்யறது இல்ல. இந்த வரதட்சணை தீமையை பற்றி இந்த சமுதாயத்துக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுத்திருக்கோம்னா, அது ஒரு சின்ன சின்ன தீமை, நாங்க ஜமாத்துல சேர்ந்து செஞ்சுக்கலாம், ஊர்லாம் சேர்ந்து துணைக்கு நிற்போம் அப்படிங்கிற அளவுல சொல்லி கொடுத்ததுனாலதான் வரதட்சணையுடைய வீரியம் அவனுக்கு வழங்கல. அதே நேரத்தில் இந்த பன்றி விஷயத்தை எப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்க? பன்றின்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்படி சட்டம் இல்ல மார்க்கத்தில்.
கட்டக்கால்னு சொல்லணும், 4 கால் பிராணின்னு சொல்லணும். எல்லாம் 4 கால் தான். இந்த பன்றிக்கு மட்டும் எப்படி சொல்லணுமா? 4 கால் பிராணின்னு சொல்லணும், ஐவாய் மிருகம்னு சொல்லணும். ஒரு ஊருக்கு ஒரு பழக்கம். கட்டக்கால்னு சொல்லணும். பன்றிங்கிற வார்த்தையை கூட தாய்மார்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு? அம்மாடி பன்றியா, வாயை கொப்பளிக்கணும் அப்படின்னா குளிப்பு தேவையில்லை. இந்த சொல்ல சொன்னதுக்காக வேண்டி கொப்பளிக்க வேண்டியதில்லை. அந்த தீமை அது தீமைதான் என்று சரியா சொல்லிக் கொடுக்கப்பட்டால் இந்த சமுதாயம் கடைபிடிக்க தயாரா இருக்குது. அதுக்கு சொல்ல வரேன். பன்றிய சாப்பிடாம இருக்கிறீங்கல்ல, தொழுவே மாட்டேங்கிறீங்க, பன்றிய சாப்பிட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அது பயங்கர தப்பு. புரிஞ்சு வச்சுக்கிறீங்கல்ல? இது எப்படி பயங்கர தவறு என்று நீங்கள் விளங்கி வைத்திருக்கிறீர்களோ அதுபோல வரதட்சணையும் நீங்கள் விளங்கினால், அல்லாஹ்விடத்தில் இதற்கு கேள்வி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அதன் பக்கம் தலை வைத்தும் படுக்க மாட்டீர்கள். அப்ப வரதட்சணையினுடைய தீமையை உங்களுக்கு கீழே இருந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வரதட்சணை என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன வாங்குறோம், இருக்க வேண்டாம் வாங்குறோம், தர்றான், அவன் பொண்ணுக்கு அவன் கொடுக்கறான், நியாயம். அது சமாதானம் வச்சிருக்கிறாங்க. என்ன அவன் வீட்டு பொண்ணுக்கு அவன் கொடுக்கறாங்க, நமக்கு என்ன இல்ல, வேற யார்த்தையே வாங்குறோம், அவன் பொண்ணுக்கு வீடு கொடுப்பான், காரை கொடுப்பான், என்ன இருக்குது என்று அதை ஒரு சின்ன மேட்டர் ஆக்கிட்டு இருக்கிறீங்களே. அந்த வரதட்சணை என்பது ஒரு தீமை அல்ல. இந்த சமூகத்தில் ஏராளமான தீமைகளை உருவாக்குகிற பல தீமைகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிற ஒரு கொடுஞ்செயல். அது என்ன கொடுஞ்செயல்? இந்த வரதட்சணை என்ற ஒரு நிலைமை இருக்கிற காரணத்தினால் நாட்டில் என்ன நடக்குன்னு கொஞ்சம் பாருங்க. நம்ம இருக்கிற நாட்டில், நம்ம நாட்டில் வரதட்சணை இருக்குதுங்க, உலகத்தில் எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் தான் இருக்கிறது. உலகத்தில் எங்கும் இல்லாமல் இந்தியாவில் மாத்திரம் காணப்படுகிற இந்த வரதட்சணை இஸ்லாமிய நாடுகளில் இல்லை, அமெரிக்காவில் இல்ல, பிரிட்டன்ல இல்ல, ரஷ்யாவில் இல்ல, உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. நம்ம பாரத திருநாட்டில் தான் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து எல்லாரும் ஏகமனதாக இந்த அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வரதட்சணை என்ற தீமை நம்ம நாட்டில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறதோ அத்தனை விளைவுகளுக்கும் வரதட்சணை வாங்குகிற, துணை போகிற, ஆதரிக்கிறவர்கள் பொறுப்பு, பங்காளிகள். இதை நீங்கள் முதலில் விளங்க வேண்டும். அப்படி என்ன பெரிய தீமை வருது? நாங்க போய் வரதட்சணை கேட்கறதுனால அப்படி என்ன பாரதூரமான தீமை ஏற்படுது என்றால், ஒன்றல்ல இரண்டல்ல, நூற்றுக்கணக்கான கொடுமைகள் அதை தொடர்ந்து நடக்கின்றன. ஒரு பெண்ணுக்கு குறிப்பிட்ட வயதில் திருமணம் ஆகல, வரதட்சணையின் காரணமாக அந்த பெண்ணுடைய வயசை ஒத்தவள் எல்லாம் பேரம் பேச்சு எடுக்கிறார். இவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஒரு 40 வயசு ஒரு பெண்ணு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால் அவளுக்கு இந்த திருமணம் நடக்கல. அவளோட படித்த ஒரு பெண்ணு வசதியான குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால் அவளுக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணி, அவ அன்னைக்கு பிள்ளைய பத்து, அந்த வருஷமே அவளுக்கு ஒரு 16 வயசுல ஒரு பிள்ளைய பத்து, அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகி அவ பேரம் பேத்தியோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். யாரு? வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒரு 40 வயசு ஒரு பெண்மணி பேரன் பேத்திகளோட கொஞ்சுகிற நேரத்தில் தாம்பத்திய சுகம் கிடைக்காத 40 வயசு முதிர்கண்ணிகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இது கொடுமையா இல்லையா? ஒரு மனிதனுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அல்லாஹ் இயற்கையாக கொடுத்திருக்கிற அந்த உணர்வுக்கு ஒரு சரியான ஒரு வடிகால் வேண்டுமா வேண்டாமா? அப்ப இந்த மாதிரியான ஆசாபாசங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு பெண் தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கல என்று அவ எண்ணி புலம்புகிறாள. அந்த புலம்புகிற ஒவ்வொரு புலம்பலுக்கும் நம்மிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான். அடப்பாரி, நீ செஞ்ச ஒரு காரணத்தினால 40 வயசு வரை கல்யாணமாக ஒருத்திருக்காரா, 50 வயசுல கல்யாணமாக இருக்காள என்று இறைவன் கேட்டால் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அது மாத்திரம் இல்ல,